அனைவருக்கும் வணக்கம். குறிஞ்சி பொதி சேவை மையம். நம்ம நேற்று பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சிலதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பற்றி போட்டிருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டது வந்து பர்த் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக கேட்கல. ஆதார் வந்து என்னால் எடுக்க முடியல சார், பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துட்டேன், ஆனால் ஆதார் எடுக்க முடியலங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இந்த 10 வயசு குழந்தைக்கெல்லாம் ஏன் என்ன ஆதார் எடுக்காமல் இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் இன்னுமே வந்து 10-15 வயசு குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஆதார் எடுக்காமல் தான் இருக்கீங்க. இப்போ எல்லாமே வந்து 10th 12th அந்த ரேஞ்சு போகும்போது கம்பல்சரி வந்து ஜாதி சான்றிதழ்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆதாரை நான் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் கேள்வி நேற்றுலேருந்து கால் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ஆதார் எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க. ஒரு சில காரணங்களால் வந்து ஆதார் வந்து ரிஜெக்ட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். மேனுவல் ஆதார், அதாவது மேனுவலாக பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்டு எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் வந்து மேனுவலாக இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட் வச்சு என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை அங்கே போங்க இங்கே போங்கன்னு அலைய விட்றாங்க, அதனால் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. ஸோ இன்னும் காலகட்டங்கள் நிறைய போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர மறுபடியும் லிபரல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, அப்ரூவ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எடுக்கிறதுக்கு நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து மேனுவலாக இருந்து டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு உங்களோட நகராட்சி ஆஃபீஸ்க்கு உட்பட்ட ஏரியாவில் போய் நீங்கள் எழுதி கொடுத்து அந்த பிரிண்டட் கியூஆர் ரிலேட்டட், அதாவது கியூஆர் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஸ்க்ரீனில் இருக்கிற ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஆதார் சென்டரில் வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி 5 வயதுக்கு கீழே ஒரு சில ஆதார் சென்டர்லையும் 5 வயதுக்கு மேலேயும் வந்து புது ஆதார் எடுப்பாங்க. நீங்கள் அது கரெக்டாக போய் பார்த்து உங்கள் ஏரியாவில் எந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாருங்கள். முக்கியமாக இந்த தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற ஆதார் சேவை மையங்களில் வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின்னாடி ஆதார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழந்தை பிறந்து 8 மாதம் தானே ஆகுது, 5 மாதம் தானே ஆகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க. என்ன 1 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், 2 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அது முற்றிலுமே தப்பு. குழந்தைக்கு தலை நின்றுச்சுனாவே போதும். நீங்கள் வந்து குழந்தைய வந்து நீங்கள் வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிற முடிஞ்ச அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கூல் சேர்த்துற டைமில் நீங்கள் எடுக்கும்போது ஸ்கூல் சேர்த்த முடியாமல் சில பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறீங்க. சார் எனக்கு இந்த மாதிரி எழுத்து மிஸ்டேக் இருக்குது, அட்ரஸ் மிஸ்டேக் இருக்குது, இஷ்யூடு, அதாவது இனிஷியல் இந்த பக்கம் இருக்குது, அப்பா பேர் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்து சட்டசிக்கலை வந்து நீங்கள் ஆதார் எடுக்கும்போது சந்திக்கிறீங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் கைட் பண்ணுறோம்.